டைரக்டரையே சேர தூக்கி அடிச்சாரு. ரகுவரன், முரளி இரு சிகரங்கள் மறையறதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? கோலிவுட் சினிமால தனக்கான தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டு பிரபலமான ஹீரோவா ஒரு காலகட்டத்துல வலம் வந்துட்டு இருந்தவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கான ரசிகர் கூட்டம் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கும். இப்போவும் அவங்களோட ரசிகர்கள் அவங்களோட படங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் இந்த நடிகர் முரளியும் நடிகர் ரகுவரனும். ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாக்குமே நடிகர் ரகுவரனோட பெயரை கேட்டோட ஞாபகத்துக்கு வர்றது ஒரே ஒரு விஷயம் தான், அவரோட குரல் மட்டும்தான். அவரோட குரலாலேயே மிரட்டக்கூடிய தன்மை கொண்டவர் அவரு. அவர் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு படங்கள்லயும் அவரோட ஒவ்வொரு கேரக்டருக்கும் வேற வேற குரல்ல பேசியிருப்பாரு. அது எல்லாமே கணீர்னு இருக்கும். ரகுவரனோட தோற்றத்துக்கும் அவரோட குரலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு குழந்தை மாதிரி இருப்பாரு, ஆனா பேசும்போது பயங்கர வில்லனா தெரிவாரு. இந்த மாதிரி தமிழ் சினிமால அவருக்கான ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருந்தாரு. ரகுவரன் அளவுக்கு யாராலையுமே நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் அது. திரைப்படத்துல கதாநாயகனாகவும் வில்லனாவும் அப்பா கேரக்டர்னு எல்லாத்தையுமே இவர் பண்ணி மிரட்டி இருக்காரு. இந்த மாதிரி எல்லா கேரக்டரையும் பண்ணக்கூடிய டேலண்ட் எல்லாருக்கும் கிடைச்சிராது. ஆனா அதெல்லாம் ரகுவரன் அசால்ட் மேட்ருங்க அப்படின்னு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரி தான் நடிகர் முரளியும். அவரை எடுத்துக்கோங்களேன், கன்னடத்துல பிறந்த இவருக்கு அழகா தமிழ் உச்சரிப்பு வரும். அதை வச்சே தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய நடிகரா மாறினாரு. ஆனா ரகுவரன் கொஞ்சம் அக்ரெசிவான ஆள் அப்படின்னு ரீசெண்ட் இன்டர்வியூல பைல்வான் ரங்கநாதன் சொல்லிருப்பாரு. ரகுவரன் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா உண்மையாவே அவர் பெர்சனல் லைஃப்ல ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணமே அவரோட இந்த சினிமா பயணம் தான். ரகுவரன் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் வந்திருக்காரு. ஆனா அவர் அப்படியே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் அப்படியே ஒரு வில்லனாவும் மாத்தி விட்டாங்க. அதனாலேயே இந்த அதிருப்தி அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. இதனாலேயே அவரோட குடிப்பழக்கம் அதிகமா இருக்கு. ரகுவரனால ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேரத்துக்கு வரவே மாட்டாராம். தண்ணி அடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரகலை பண்ணிட்டு இருப்பாரா. ஏதாவது இயக்குனர்கள் இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கு சார், இந்த சீனை தான் இப்ப நம்ம ஷூட் பண்ண போறோம்னு சொன்னா இதெல்லாம் ஒரு சீனா அப்படின்னு இயக்குனரையே வாடா போடான்னு திட்டுவாராம். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது நிறைய நடிகர்கள் கூட சண்டை போட்டு சேர தூக்கிலாம் ரகுவரன் நடிச்சிருக்காருன்னா நிறைய தகவல்கள் வந்திருக்கு. ரகுவரன் அவரோட படத்துல நடிக்கிற எந்த ஒரு ஹீரோக்குமே மரியாதை கொடுக்கவே மாட்டாராம். வில்லனை நடிச்சாலும் சரி, ஹீரோவா நடிச்சாலும் சரி, வாடா போடா அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாராம். பட் அந்த மனுஷனுக்குள்ள நிறைய பெயின் இருந்திருக்கு, அது மட்டும் உண்மை. அவரோட சினிமா வாழ்க்கை சீர்குலைஞ்சு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் அவரோட குடிப்பழக்கம் தான். மனுஷன் எங்கேயோ இருக்க வேண்டியவர், ஆனா அவரோட குடி போதையால நிறைய விஷயங்களை இழந்திருக்காரு. 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். என்னால குடிச்சாதான் இந்த சீனை தத்ரூபமா நடிக்க முடியும்லாம் நிறைய டைரக்டர் கிட்ட சொல்லியிருக்காராம். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பைல்வான் ரங்கநாதன் கிட்ட கமலஹாசனும் ரகுவரனும் ஏன் கடைசி வரை சேர்ந்து நடிக்கவே இல்லை, அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையவே இல்லையான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கமலஹாசன் ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா அவரை விட யாருமே பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஒருவேளை நம்ம படத்துல ரகுவரன் நடிச்சா நம்ம பெர்ஃபார்மன்ஸை விட அதிகமா பண்ணிடுவாரோ, அவருக்கு பாராட்டுகள் போயிருமோ அப்படின்னு கமலஹாசன் கடைசி வரைக்கும் அவரோட படத்துல ரகுவரனை நடிக்கவே வைக்கல அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நடிகர் முரளியும். அவரோட குடிப்பழக்கத்தால தான் அவரோட லைஃப் அவர் அழிச்சாரு. அதே மாதிரி தான் அவரோட மகன் அதர்வாவும் இப்போ போயிட்டு இருக்காரு. நடிகர் முரளி சினிமால இருக்கும் போதே அவரோட ஆதரவால அப்படியே அவரோட பையன் அதர்வா நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்கலாம். ஆனா அது மொத்தத்தையும் தவற விட்டு ரெண்டு பேருமே தேவையில்லாத விஷயங்களை பண்ணி இப்போ சினிமால ஃபீல்ட் அவுட் ஆகி அதர்வா நிக்கிறாரு. ரகுவரனோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவரோட மனைவி ரோகிணி தான். எஸ், என்னைக்குமே ரகுவரனுக்கு ஒரு சிறந்த மனைவியா தான் ரோகிணி இருந்திருக்காங்க. அவர் கூட சேர்ந்து வாழும் போதும் சரி, பிரியும் போதும் சரி, மிக சிறந்த பெண்மணியா அவங்க இருந்திருக்காங்க. அவருக்காக பல விஷயங்களை தாங்கிக்கிட்டு தான் ரோகிணி அவங்க கூட இருந்தாங்க. ரகுவரன் ரோகிணியை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரோகிணி இது வரைக்கும் என்ன ஒரு 40-50 இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்களா. ஆனா ஒரு இன்டர்வியூல கூட ரகுவரனை பத்தி தப்பாவோ இல்ல ஏதாவது குறையாவோ சொன்னதே இல்ல. டைவர்ஸே ஆயிருந்தாலும் அவங்க புருஷனை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்ல. முரளியோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல கருப்பா இருந்துட்டு ஒரு காதல் நாயகனா மாறுறது ரொம்ப கஷ்டம். ஆனா முரளி அதை அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா தேவையே இல்லாம குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு சில வருஷங்களை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் குடியால தான் இந்த இரு சிகரங்களும் மொத்தமா அழிஞ்சு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.